வெல்கம் டு இன்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிரெயினோட மிட் பிரெயின் அண்ட் என்னது ஹைட் பிரெயின், அதாவது நடுமூளை மற்றும் பின்மூளையை பத்தி படிக்க போறோம். அதுல போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா ஃப்ரண்ட் பிரெயின், அதாவது முன்மூளை, அதாவது ஃப்ரண்ட் பிரெயினை பத்தி பார்த்தோம். அதுல ஒரு செரிப்ரம் அந்த மாதிரி என்ன பெருமூளை அதெல்லாம் பார்த்தோம், தலமஸ் பார்த்தோம், அடுத்து ஹைப்போ தலமஸ், அதாவது அந்த 3 டைப் பார்த்தோம். அந்த மாதிரி இந்த கிளாஸ்ல என்ன பண்ணுவோம், மிட் பிரெயின் பார்க்க போறோம். அடுத்து ஹைட் பிரெயின், அதாவது பின்மூளை. பின்மூளையில ஒரு மூணு டிவிஷன் இருக்கு. அடுத்து மிட் பிரெயின் ஒன்று, மொத்தம் 4 டிவிஷன். அதை இன்னைக்கு என்ன பண்ண போறோம், இந்த கிளாஸ்ல அதை பத்தி பார்க்க போறோம். பிரெயின் எதுல இருக்கும் அப்படின்னா தலாமஸுக்கும் எதுக்கும் இந்த ஹைண்ட் பிரெயினுக்கும் பின்மூளைக்கும் தலாமஸுக்கும் இடையில இருக்கும். தலாமஸ் எதுல இருக்கும் அப்படின்னா செரிப்ரல் மெடுலால இருக்கும். இது எதுக்கும் நடுவுல இருக்கும் அப்படின்னா தலாமஸுக்கும் எதுக்கும் இந்த பின்மூளைக்கும் நடுவுல தான் இருக்கும் இந்த பின்மூளை இருக்கும். நம்ம அந்த தலாமஸுக்கும் அந்த ஹைப்போ தலாமஸ் வராது, தலாமஸுக்கும் என்னது இந்த பின்மூளைக்கும் நடுவுல இருக்கும். ஹைப்போ தலாமஸ்க்கு இதுல வராது, ஏன்னா ஹைப்போ தலாமஸ்க்கு தலாமஸ்க்கு கீழே இருக்கும். அடுத்து இதுல என்ன இருக்கு, இதை பார்த்தோம், அதுதான் என்னது தலாமஸ்க்கும் ஹிண்ட் பிரெயின், அதாவது பின்மூளைக்கும் நடுவுல இருக்கும். அடுத்து இதுல 4 லோப் இருக்கும். நம்ம அந்த இதுலயே பார்த்தோம், என்ன அந்த செரிப்ரம்லயே பார்த்தோம். மொத்தம் அதுல 2 ஹெமிஸ்பியர் இருக்கும். அந்த 2 ஹெமிஸ்பியரும் 4 லோபா பிரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இதுலயே ஒரு 4 லோப் இருக்கும். அந்த லோப் நம்ம காமனா என்ன சொல்றோம் அப்படின்னா கார்போரா குவாட்ரிஜம்னா அப்படின்னு சொல்றோம். அதாவது கார்போரா குவாட்ரிஜம்னா அப்படின்னு சொல்றோம். என்னன்னா அப்படின்னா இது 4 ரவுண்டட் லேயர்ஸ் மாதிரி என்ன இருக்கும், இது ஒரு 4 ஹெமிஸ்பியர் மாதிரி இருக்கும். அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா 4 கோள வடிவிலான 4 உறுப்புகள், அதாவது 4ஆ பிரிஞ்சிருக்கும். அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கார்போரா குவாட்ரிஜம்னா அப்படின்னு சொல்றோம். அப்போ கார்போரா குவாட்ரிஜம்னா எங்க இருக்குன்னு கேட்டா எங்க இருக்குன்னு சொல்லணும், நம்ம மிட் பிரெயின், அதாவது நடுமூளையில இருக்குன்னு சொல்லுவோம். நடுமூளையில படிக்கிறதுக்கான பெரிய விஷயங்கள் வேற அதுல ஒண்ணும் இல்ல. அது என்னலாம் இருக்கு, அது தலமஸுக்கும் ஹிண்ட் பிரெயினுக்கும் பின்மூளைக்கும் தலமஸுக்கும் நடுவுல இருக்கு. அடுத்து என்ன இருக்கு, குவாட்ரிஜம்னா இது 4ஆ பிரிஞ்சிருக்கு. அந்த 4ஆ பிரிஞ்சிருக்கிறது நம்ம எப்படி சொல்றோம், கார்போரா குவாட்ரிஜம்னான்னு சொல்றோம். அடுத்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா சிம்பிளான 2 விஷயம் தான், நம்ம பாக்குறதும் கேட்கறதும். அந்த 2 விஷயத்தை என்ன பண்ணுது, இது கண்ட்ரோல் பண்றது. அப்ப நம்ம பாக்குற விஷயம் கண்ணு பாக்குது, அதை மூளைக்கு என்ன பண்ணுது, நம்ம எதை பார்க்கிறோம் அப்படிங்கறத அனாலிசிஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது என்னது, இந்த மிட் பிரெயின், அதாவது நடுமூளை. அதுக்கப்புறம் நம்ம கேட்கிறோம், நம்ம கண்ணு மூடிட்டு கேட்டாலும் இது என்ன சவுண்ட் அப்படிங்கறத டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கான ஹெல்ப் பண்ணது எது, இந்த நடுமூளை. அப்ப நடுமூளையில நமக்கு என்ன 2 ஹெல்ப் இருக்கு, 2 கண்ட்ரோல் பண்ணுது. இந்த 2 ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா என்னென்ன ஆக்ஷன்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன ஆக்ஷன்லாம், ஒண்ணு பாக்குறது, இன்னொன்னு என்னது கேட்கறது. அது என்ன விஷுவல், என்னெல்லாம் ஆடிக் அப்படிங்கிறது 2 இருக்கு. 2 தான் என்ன பண்ணுது, இது கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா விஷுவலும் ஆடிக் இந்த 2 தான் என்ன பண்ணுது, இந்த நடுமூளை கண்ட்ரோல் பண்ணுது. அது ஹிண்ட் பிரெயின், பின்மூளை. பின்மூளை என்னவா இருக்கும், 3ஆ பிரிஞ்சிருக்கும். அதாவது செரிப்ரம், செரிபல்லம், பான்ஸ், அடுத்து மெடுலா ஆப்ளிகேட்டா. இந்த செரிப்ரம் அப்படின்னா இதை சிறுமூளைன்னு சொல்றாங்க. சிறுமூளைன்னு ஒண்ணு நீங்க உள்ளே ஏதாவது சின்னதுன்னு நினைச்சிடாத, சின்னது இல்ல, இதுதான் என்னது செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட். அதாவது இந்த செரிப்ரம் இல்ல சிறுமூளை தான் என்னது செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். அதாவது மூளையில பெருசு என்னது இந்த செரிப்ரம் இல்லைன்னா பெருமூளைன்னு சொல்றோம். அதாவது 2வது பெரிய பார்ட்னா சிறுமூளை. அதாவது சிறுமூளைன்னு நம்ம என்னது உள்ளே சின்னது அதுதான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சிறுமூளை தான் மூளையில இருக்கிறதுல என்னது 2வது ரொம்ப மிகப்பெரிய பகுதி. நம்ம ஏற்கனவே பெருமூளை பார்த்தோம். பெருமூளை மூளையில 3ல 2 பங்கு என்னதான் இருக்கும், மூளையோட மொத்தத்துல 3ல 2 பங்கு என்னதான் இருக்கும், இந்த பெருமூளை இருக்கும். மீதி இருக்கிறது எல்லாமே என்னதான், மீதி இருக்கிறதா இதுல மத்தபடி இருக்க பார்ட் தான் மீதி எல்லாம் இருக்கும். இதுல நம்ம எதை பெருசா இதுல 2வது பெருசு எதுன்னு பார்த்தா என்னது இந்த செருமூளை இல்லைன்னா செரிபல்லம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இதோட வேல்யூ என்ன, அதாவது இந்த சிறுமூளையோட வேலை என்னெல்லாம் அப்படின்னா வாலண்டரி ஆக்ஷன், அதாவது தன்னிச்சையான செயல்களை என்னது கட்டுப்படுத்துறது. என்ன பண்ணும், கண்ட்ரோல் வாலண்டரி ஆக்ஷன் அண்ட் என்னது பாடி பேலன்சிங். இப்போ நம்ம நிக்கிறோம் அப்படின்னா நம்ம கீழே விழாம நம்மள என்ன பண்ணுது, ஸ்டேபிளா நிக்க வைக்கிறதுக்கான வேலை என்னது, இந்த பாடி பேலன்சிங் சொல்றோம். அந்த பாடியை பேலன்ஸா ஸ்டேபிளா வச்சிருக்கிறது என்னது இந்த சிறுமூளை தான். அப்ப சிறுமூளையில டேமேஜா இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால எலும்பி நிக்கவோ நடக்கவோ என்ன முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்லைன்னா எக்ஸாம்பிள் என்ன சொல்ல, இப்ப தண்ணி அடிச்சாங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களால ஒழுங்கா இப்ப ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, ஒழுங்கா எலும்பி நடக்கவோ ஓடவோ முடியாது. அந்த மாதிரி தான் இந்த செரிபல்லம் இல்லைன்னா என்னது இந்த சிறுமூளையை அடிபட்டுச்சுன்னா நம்மளால எழுந்து நிற்கவோ நடக்கவோ என்ன முடியாது, ஒழுங்கா முடியாது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த பாடி பேலன்சிங் அப்படின்னு சொல்றோம். அடுத்து 3வது பார்ட் என்ன அப்படின்னா பான்ஸ். பான்ஸ்னா என்னது, பான்ஸ் அப்படிங்கிறது ஒரு லத்தீன் வார்த்தை. அந்த லத்தீன் வார்த்தையோட மீனிங் என்னன்னு கேட்டோம், பிரிட்ஜ் இல்லைன்னா இணைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இணைப்பு அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா 2 பார்ட், அதாவது பெருமூளை, சிறுமூளை, ஸ்பைனல் கார்டு, பாடி, இதெல்லாம் என்ன பண்ணும், கனெக்ட் பண்ணும். இதோட வேலை என்னலாம் பாத்தீங்கன்னா சிக்னலா என்ன பண்ணும், கண்டக்ட் பண்ணும். சிக்னல் எங்கெல்லாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா செரிப்ரம், அதாவது சிறுமூளை.
அடுத்து ஸ்பைனல் கார்டு எங்க இருக்கு, ஸ்பைனல் கார்டுனா தண்டுவடம், அடுத்து மிட் பிரெயின் நடுமூளை, அடுத்து என்னது செரிப்ரம் அதாவது பெருமூளை, அதாவது சிறுமூளை, பெருமூளை, தண்டுவடம், அதுக்கப்புறம் என்னது நடுமூளை. இதுக்கு உள்ள இருக்கிற அந்த சிக்னலை, அதாவது அந்த சிக்னலை கண்டக்ட் பண்றதோட வேலை தான் என்னது இந்த பான்ஸோட வேலை. அப்ப பான்ஸ் அப்படிங்கறதோட ஒரு லத்தீன் வார்த்தை, அது மீனிங் என்னது இணைப்பு இல்லைன்னா பிரிட்ஜ். அப்ப பிரிட்ஜ்ங்கிற போதே நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஏதோ ரெண்டு விஷயத்தை என்ன பண்ணுது இது இணைக்குது. அது என்ன விஷயங்கள்லாம் இது இணைக்குதுன்னு பார்த்தோம்னா என்னது பெருமூளை இணைக்குது, அதாவது செரிபிரம் இணைக்குது, சிறுமூளை அதாவது செரி பல்லம் இணைக்குது. அடுத்து என்ன பண்ணுது, அடுத்து நம்ம ஸ்பைனல் கார்டு அதாவது நம்ம என்ன சொல்றோம் அது வெர்டிபிரல் காலம்னு சொல்றோம், இல்லைன்னா தண்டுவடம் அதை இணைக்குது. அடுத்து நடுமூளை, அது அந்த என்ன நடுமூளை, இந்த நாலுக்கும் இடையில சிக்னலை கடத்துறதோட வேலை என்னது இந்த பான்ஸோட வேலை. அதான் இந்த பான்ஸோட வேலை. அது பான்ஸ் என்னத்துல கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்பிரேஷன் அண்ட் ஸ்லீப் சைக்கிள், அதாவது நம்ம மூச்சு விடுறத கண்ட்ரோல் பண்ணது இதுதான் இந்த பான்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம இப்போ பான்ஸ்ல அடிபட்டுச்சுன்னா நம்ம என்ன முடியாது, ஒழுங்கா மூச்சு விடவும் முடியாது, ஒழுங்கா தூங்கவும் முடியாது. ஏன் தூங்க முடியாது அப்படின்னா இதுதான் என்ன பண்ணுது ஸ்லீப் சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ பான்ஸோட வேலை ரெண்டு தான். என்னது பான்ஸோட முக்கியமான வேலை என்னது இணைக்கணும். எதெல்லாம் இணைக்கணும், மூளையில இருக்க 4 பகுதி இருக்கு, 4 பகுதி என்ன செய்யணும் அது வந்து இணைக்கணும். இணைச்சு அதுக்கு சிக்னல் என்ன பண்ணும் கொடுக்கல் வாங்கல் பண்ற வேலை இது பான்ஸ் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் இது என்ன பார்த்துக்கும் அப்படின்னா நம்ம தூங்குற சைக்கிள தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுது இது இந்த பான்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்பிரேஷன் நம்ம மூச்சு விடுறது. அப்போ பான்ஸ்ல அடிபட்டுச்சுன்னா நமக்கு என்ன பண்ண முடியாது, மூச்சு விடவும் முடியாது, ஒழுங்கா என்ன பண்ண முடியாது, தூக்கமும் வராது. இதுதான் நம்ம என்னது பான்ஸோட உதவி நமக்கு என்ன இதுதான் பான்ஸோட வேலைகள். இதுதான் நமக்கு என்னது தூக்கம் வரத கண்ட்ரோல் பண்ணதும் இதுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது நமக்கு வந்து மூச்சு விடுறதுக்காக ஹெல்ப் பண்றது இதுதான் இந்த பான்ஸ் தான். அடுத்து நமக்கு எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஒரு வார்த்தை அப்படின்னா மெடுலா ஆப்ளிங்கேட்டா. நம்ம அந்த நிறைய ஒரு படத்துல பார்த்திருப்போம், மெடுலா ஆப்ளிங்கேட்டா இருக்கு, இங்க இருக்கு, அடிபட்டிருக்கும் அந்த மாதிரி. அதான் அந்த படத்துல பார்த்த மாதிரி தான் மெடுலா ஆப்ளிங்கேட்டா சொல்றோம். இங்க என்ன இது என்ன கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா இது மெடுலா ஆப்ளிங்கேட்டா என்னது போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த பிரெயின். அப்படி போஸ்டீரியர் பார்ட்னா என்னன்னா இங்க நம்ம மூளையிலேயே முன்மூளை இருக்கு, நடுமூளை இருக்கு, பின்மூளை இருக்கு. அதாவது இந்த மூளையிலேயே லாஸ்ட் பார்ட் என்னதுதான் இந்த முகலம்னு சொல்லுவாங்க. முகலம் தான் மெடுலா ஆப்ளிங்கேட்டா. மெடுலா ஆப்ளிங்கேட்டா தமிழ்ல என்ன சொல்றாங்க முகலம்னு சொல்றாங்க. அதுதான் இது மூளையிலே கடைசியான பார்ட். அப்ப கடைசியான பார்ட்னா இதுதான் என்ன பண்ணும் பிரெயினை ஸ்பைனல் கார்டு கூட கனெக்ட் பண்ணுது. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்ப என்னது கனெக்ட் பிரெயின் வித் ஸ்பைனல் கார்டு. இதுதான் பார்த்துட்டோம். இதான் போஸ்டீரியர் பார்ட், அதாவது பிரெயின்ல இருக்கையிலே கடைசியான பார்ட் இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து முன்மூளை இருக்கும், அடுத்து நடுமூளை இருக்கும், அடுத்து பின்மூளை இருக்கும். பின்மூளையில 3 பார்ட் இருக்கு. அதாவது என்ன இருக்கு செரி பல்லம் இருக்கு, அதாவது சிறுமூளை இருக்கு, பான்ஸ் இருக்கு, அது மெடுலா ஆப்ளிங்கேட்டா. இந்த மெடுலா ஆப்ளிங்கேட்டா தான் மூளையிலேயே கடைசி பார்ட்டா இருக்கு. அதனால இது கடைசி பார்ட்டா இருக்குன்னா இதோட வேலை என்ன கனெக்ட் பிரெயின் வித் ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டையும் பிரெயினையும் கனெக்ட் பண்ணுது. அப்போ ஒருவேளை கொஸ்டின்ல வருது அப்படின்னா இப்போ பிரெயினை இல்ல போஸ்டீரியர் பார்ட் மூளையிலே கடைசி பகுதி எதுன்னு கேட்டாங்க, இல்ல அப்படின்னா ஸ்பைனல் கார்டையும் மூளையும் கனெக்ட் பண்றது எதுன்னு கேட்டாங்க நம்ம இதுதான் சொல்லணும் இந்த மெடுலா ஆப்ளிங்கேட்டா இல்ல முகலம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து இதோட என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ண அப்படின்னா இதுக்கு வந்து முக்கியமான வேலையை பார்க்குது. அதாவது கார்டியாக் சென்டர்னு சொல்றாங்க. அதாவது ஹார்ட் பீட் இது என்ன பண்ணுது கண்ட்ரோல் பண்ணுது. ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணது எது நம்ம இந்த மெடுலா ஆப்ளிங்கேட்டா. அடுத்து ரெஸ்பிரேஷன் சென்டர் அப்படின்னா ஹார்ட் பீட்டையும் இதான் கண்ட்ரோல் பண்ணுது, ரெஸ்பிரேஷன் இதான் கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பான்ஸ் என்ன பண்ணுது இந்த ரெஸ்பிரேஷன் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா அதுக்காக பான்ஸ் மட்டும் தான் நமக்கு இந்த ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணுதான்னா அப்படி இல்ல. அப்ப நமக்கு ஹார்ட் ரெஸ்பிரேஷனை மூச்சு விடுறதுக்கான அந்த என்னது மூச்சு விடுறதை கண்ட்ரோல் பண்றதான இன்னொரு ஆர்கன் என்ன அப்படி இன்னொரு பார்ட் ஆஃப் பிரெயின் என்னன்னு கேட்டா இது முகலம். அதாவது முகலம்ல அடிபட்டாலோ இல்ல பான்ஸ்ல அடிபட்டாலோ ரெண்டுல அடிபட்டாலும் நமக்கு என்னது ரெஸ்பிரேஷன் இஷ்யூ வந்துடும். அப்போ கார்டியாக் சைக்கிளும் இதுதான். அதாவது ஒரு ரத்த நாளங்களோட சுருங்கி விரிகிறத தன்மையை கண்ட்ரோல் பண்ணது இதுதான். அதான் கார்டியாக் கான்ட்ராக்ட் படிக்கணும். அதாவது இதய துடிப்பை கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இதய துடிப்புனால வரக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் சுருங்கி நிமிர்றது என்னதுதான் இதான் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த மாதிரி ரெஸ்பிரேஷனும் இதான் என்னது கண்ட்ரோல் பண்ணுது. மூச்சு இழுக்கிறது, அந்த லங்ஸோட மூவ்மெண்ட்ஸ், இது எல்லா ரிப்கேஜ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணது இதுதான் இந்த முகலம், அதாவது மெடுலா ஆப்ளிங்கேட்டா தான். அடுத்து இதோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அடுத்த வேலை அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா வாமிட்டிங். அதாவது வாந்தி வர்றது நமக்கு என்னது நமக்கு வாந்தி வருது, இந்த வாந்தி வர சென்சேஷன் கொடுக்கறது இது இந்த முகலம் தான். வாந்தி வருது அப்படிங்கறத நமக்கு என்னது காணிக்கிறது இந்த முகலம் தான். அதே மாதிரி சலைவரி உமிழ்நீர் சுரக்கிறத கண்ட்ரோல் பண்றது இதுதான் இந்த மெடுலா ஆப்ளிங்கேட்டா இல்ல முகலம் தான். நம்ம நீங்க வந்து இப்படி பார்க்கலாம். இப்ப நீங்க சில நேரம் நம்மளுக்கு நிறைய பேருக்கு வாந்தி வரும்போது வாந்தி வர்றதுக்கு முன்னாடி என்ன வரும் சலைவரி கொஞ்சம் அதிகமா சுரக்கும். இது நம்ம எல்லாரும் நோட் பண்ணிருக்கோம், பாத்துக்கோங்க. அப்போ சலைவரியே வந்து என்ன பண்ணுது கண்ட்ரோல் பண்றது இதுதான், வாமிட்டிங்க கண்ட்ரோல் பண்றது இதுதான். அப்போ வாமிட் வர்றதுக்கு நமக்கு ஹெல்ப்
பண்றது எது அப்படின்னா இதுதான், இந்த முகலம் இல்லைன்னா மெடுலா ஆப்லிங்கேட்டா. அடுத்து சலைவரி, நமக்கு வந்து சாப்பிடும் போது என்ன பண்ணும், நம்ம ஒவ்வொரு பிடி சாப்பிடும் போது நமக்கு என்ன வரும், நம்ம ஒவ்வொரு வாய் சவைக்கும் போதும் நமக்கு என்ன சலைவரி வந்து என்ன ஆகும், நமக்கு ஃபுட்டோட மிக்ஸ் ஆகும். அந்த மிக்ஸ் ஆகுற வேலையை அந்த சலைவரி கிளாண்ட்ல இருந்து சலைவரி என்ன ஆகுது, செக்ரீட் ஆகுற வேலையை கண்ட்ரோல் பண்ணுது எது அப்படின்னா இந்த மெடுலா ஆப்லிங்கேட்டா. அப்ப இந்த முகலம் இல்லைன்னா நமக்கு சலைவரி வராது, அதாவது உமிழ்நீர் சுரக்காது. இந்த இது இல்லைன்னா நம்மளால ஒழுங்கா மூச்சு விட முடியாது. அதாவது முகலம் இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, மூச்சு விட முடியாது. முகலம் இல்லைன்னா நம்ம இதையும் ஒழுங்கா துடிக்காது, அது முக்கியம். இதையும் ஒழுங்கா துடிக்காது, ஒழுங்கா மூச்சு விட முடியாது. அடுத்து என்னது, வாமிட் வரது இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மூளை வந்து நமக்கு மூளை வந்து நல்லா ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு ஒரு டிவைஸ் இருக்கு, அதாவது ஒரு மிஷின் இருக்கு. அது என்ன மிஷின் அப்படின்னா என்னது, இஇஜின்னு சொல்றோம். இஇஜினா எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் அப்படின்னு சொல்றோம். அப்போ மூளை வந்து கரெக்டா ஒர்க் பண்ணுதா, இல்ல மூளையில இன்ஜுரி இருக்கா, இல்ல அதுக்கு சிக்னல் கடத்துறதுல ஏதாவது என்னது தடங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஹெல்ப் பண்ற ஒரு மிஷின் என்னதுதான் இந்த இஇஜி தான். இஇஜினா என்னது, எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் அப்படிங்கிற ஒரு மிஷின். இது என்ன பண்ணும் அப்படின்னா பிரெயின்ல இருந்து வர சிக்னலை அனாலிசிஸ் பண்ணும், அதை ரெக்கார்ட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணும். அதான் வேற. ரெக்கார்ட் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், அதாவது பிரெயின்ல இருந்து வரக்கூடிய சிக்னல் இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ என்ன பண்ணும், ரெக்கார்ட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணும். அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு பிரெயின் இன்ஜுரி இருந்துச்சுனாலோ, இல்ல பிரெயின் ஏதாவது பிளாக் இருந்துச்சுனாலோ, இல்ல பிரெயினோட ஏதாவது ஒரு பார்ட்ல வந்து என்னது சிக்னல் வந்து கடத்தப்படலனாலோ, இல்ல பிரெயினோட ஏதாவது பார்ட் ஃபங்க்ஷன் ஆகலனாலோ என்ன பண்ணும், நமக்கு காட்டி கொடுத்துரும். எது காட்டி கொடுக்கும், இந்த இஇஜி அப்படிங்கிற ஒரு மிஷின் என்னது காட்டி கொடுத்துரும். சரி, அப்ப நம்ம இது இவ்வளவு நாள் என்ன பார்த்துட்டோம், முன்மூளை பார்த்துட்டோம், நடுமூளை பார்த்தோம், பின்மூளை எல்லாம் பார்த்தோம். இந்த மூளை வந்து எதால ஆனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது எதால ஆனது, 60% ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது, கொழுப்பினால் ஆனது. அப்ப மூளை எதனால ஆனது, 60% ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது, கொழுப்பினால் ஆனது. அப்ப அந்த கொழுப்பு என்ன, எதுல இருந்து நமக்கு அந்த கொழுப்பு, மூளைக்கு ஹெல்ப் பண்ற கொழுப்பு நமக்கு எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னா என்னது, ஒண்ணு மீன் நல்லா சாப்பிட்டா நமக்கு மூளை நல்லா ஹெல்த்தியா இருக்கும். அடுத்து நமக்கு என்னது, கிரீன் வெஜிடபிள், பச்சை காய்கறிகள் சாப்பிடும் போது நமக்கு என்னவா இருக்கும், மூளை நல்லா வந்து என்னவா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும், அதான் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அப்ப ஆரோக்கியமான மூளை வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதாவது வால்நட்னு சொல்றோம், நம்ம மூளை வடிவத்திலே இருக்கும். நம்ம வால்நட் நிறைய பேர் பார்த்திருப்போம், நிறைய பேர் சாப்பிட்டிருப்போம், நிறைய என்ன பண்ணிருப்போம், அதை வந்து பிடிக்காதவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அது வந்து அந்த ஷேப்பே என்னவா இருக்கும், ஒரு கொஞ்சம் மூளை மாதிரி, பார்த்தா மூளை மாதிரி 2 ஹெமிஸ்பியர் இருக்கும், அந்த மாதிரி என்னவா இருக்கும், மூளை மாதிரி மேலே என்ன வளைவு நெளிஞ்சிருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம், பார்த்தாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனா அந்த மூளை மாதிரி இருக்கிற வால்நட் வந்து நமக்கு என்னது, ரொம்ப மூளைக்கு ரொம்ப ஹெல்த்தி. அப்போ மூளை வந்து ஹெல்த்தியா இருக்கும், நம்ம என்ன சாப்பிடணும், அந்த வால்நட் நல்லா சாப்பிடணும். அதாவது என்னது, வால்நட் சாப்பிடணும், ஆல்மண்ட் நல்லா சாப்பிடணும், பச்சை காய்கறிகள் சாப்பிடணும், ஃபிஷ் சாப்பிடணும். அதான் நம்ம இங்க பாக்குறோம், நல்ல மீன் சாப்பிடணும். அப்போ மீன் யார் நல்லா விரும்பி சாப்பிடுறாங்களோ அவங்களோட மூளை என்னவா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அதே மாதிரி பச்சை காய்கறிகள் யார் நிறைய சாப்பிடுறாங்களோ அவங்களோட மூளை என்னவா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அடுத்து ஆல்மண்ட் இல்ல வால்நட், இந்த வால்நட் இல்ல ஆல்மண்ட் சாப்பிடுறவங்களோட ஹெல்த் என்ன பிரெயினும் என்ன இருக்கும், நல்லா ஹெல்த்தியா இருக்கும். அப்ப நம்ம பிரெயினை ஹெல்த்தியா வச்சிருக்கோம்னா நமக்கு என்ன தேவை, நம்ம வந்து பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். இல்ல நான் வெஜிடேரியன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், பச்சை காய்கறிகள் ஃபுல்லா சாப்பிடலாம். இல்ல நான் வந்து எனக்கு வெஜிடேரியன் பிடிக்காது அப்படின்னா நீங்க என்ன சாப்பிடலாம், ஃபிஷ் சாப்பிடலாம். இல்ல எனக்கு ஃபிஷ் பிடிக்காதுன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஒருவேளை நான் வந்து என்ன தானியங்கள் வகைனா நல்லா சாப்பிடுவேன், அப்ப எனக்கு தானியங்கள் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டேன், வால்நட் இருக்கு, ஆல்மண்ட் இருக்கு, இது சாப்பிட்டா என்ன இருக்கும், பிரெயின் வந்து ஆக்டிவா இருக்கும். அப்ப பிரெயின் எதால ஆனதுன்னா 60% என்னது, எசென்சியல் ஃபேட்டி ஆசிட். அப்ப 60% கொழுப்புனால் ஆனது.